வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரங்கோ சிபிடி எக்ஸாம் அதில் வந்து வெல்டிங் அண்ட் என்டிடி ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒய் சேம் என்டிடி மெத்தட் இஸ் கேரிங் அவுட் ஆஃப்டர் பிடபிள்யூஹெச்டி. பிடபிள்யூஹெச்டி முன்னாடி என்டிடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, என்டிடி டெஸ்டிங். பிடபிள்யூஹெச்டி அப்புறம் அதே என்டிடி டெஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட், அதுக்கப்புறம் கோட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஏன் வந்து ஒரே மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பிடபிள்யூஹெச்டிக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம், சரிங்களா? செக் பண்ணியிருப்போம். பிடபிள்யூஹெச்டி அப்புறம் நம்ம வந்து அதே மெத்தடில் செக் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கா அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சேம் என்டிடி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் பிடபிள்யூஹெச்டி, சரிங்களா? ஸோ சம்டைம் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, அது ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எலாங்கேட் ஆகிருக்கலாம். ஸோ எலாங்கேட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம வந்து என்டிடி பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு போரோசிட்டி இருந்துச்சு, இப்போ எலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஆஃப்டர் பிடபிள்யூஹெச்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம்ல. ஸோ அதுக்காக தான் வந்து சேம் மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ இட் இஸ் அஸ் பர் என்டிடி ரெக்யர்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ASME B31.3 அதிலே 343 அதில் போய் பாருங்கள், அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க சேம் டெக்னிக் ஹேஸ் டு பி ஃபாலோட் ஆஃப்டர் ஹீட் ட்ரீட்மெண்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ஹவர்ஸ் ஃபார் E6010 எலக்ட்ரோட். 6010 எலக்ட்ரோடுக்கு பேக்கிங் பண்ணலாமான்னா பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து இது வந்து ஹை ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, அங்கே ஹைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கும், பண்ண தேவையில்லை. ஸோ லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா E6010 எலக்ட்ரோட் டைப் அண்ட் இட் பர்பஸ். ஸோ இது வந்து ஒரு செல்வோசிக் எலக்ட்ரோட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெயின்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ செல்வோசிக் டீப் பெயின்ட்ரேஷன் பேக்கிங் வந்து தேவைப்படாது, சரிங்களா? அடுத்து மினிமம் ப்ரொடக்ஷன் ஜாயிண்ட் ரெக்யர்ட் டு வெல்ட் அண்ட் அக்செப்டட் பை என்டிடி ஃபார் குவாலிஃபை எ வெல்டர் அட் சைட். இப்போது சைட்டில் வந்து ஒரு வெல்டரை வந்து ப்ரொடக்ஷன் ஜாயிண்ட் வச்சு குவாலிஃபை பண்ண போகிறீங்க. எத்தனை ஜாயிண்டில் வந்து நீங்கள் வந்து என்டிடி வந்து எடுக்கணும், அதை வச்சு தான் வந்து குவாலிஃபை பண்ணணும். அது எத்தனை ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜாயிண்ட். இப்போ அரம்கோ ஸ்டாண்டர்டில் SAEP 324 அதில் கிளாஸ் 6.1.8. ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க 3 ஜாயின்ட்ஸ் வந்து அவர் வந்து மினிமம் வந்து ப்ரொடக்ஷன் ஜாயிண்டில் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும், ஃபஸ்ட்டு 3 ஜாயின்ட்ஸ், சரிங்களா? அது இட் ஷுட் பி அக்செப்டட் பை என்டிடி மெத்தட், அப்போ தான் அவர் வந்து குவாலிஃபைடு, ஓகேங்களா? அடுத்து விச் கேஸ் நாட் யூஸ்ட் ஃபார் பர்ஜிங் பர்பஸ். பர்ஜிங்க்கு எந்த கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஆக்சிஜனா, ஹீலியமா, நைட்ரஜனா, ஆர்கனா. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்கன் யூஸ் பண்ணுவோம், நைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஹீலியம் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம், பட் ஆக்சிஜன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மினிமம் திக்னஸ் ரெக்யர்ட் ஃபார் ரீப்ளேஸ் 2 ஃபேஸ் அண்ட் 2 ரூட் பெண்ட் டெஸ்ட் வித் 4 சைட் பெண்ட் டெஸ்ட் ஃபார் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? எவ்வளோ திக்னஸில் இருந்து 2 ஃபேஸ் பெண்ட் 2 ரூட் பெண்டுக்கு பதிலாக 4 சைட் பெண்ட் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ செக்ஷன் 9ல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 451.1 இந்த டேபிளில் நோட் 5ல் வந்து கொடுத்துருப்பான். ஸோ 10 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபேஸ் பெண்டு 2 ரூட் பெண்டு, இதுக்கு பதிலாக 4 சைட் பெண்டு சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா visual inspection of the weld joint for critical service application should cover inspection. ஸோ கிரிட்டிக்கல் சர்வீஸ் அப்ளிகேஷனில் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்குறீங்க வெல் ஜாயினில். ஸோ என்னென்ன இன்ஸ்பெக்ஷன்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெல் பண்ணுறதுக்கு முன்னாடி, வெல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வெல் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் வெல்டிங், ஆஃப்டர் வெல்டிங், டூரிங் வெல்டிங். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, the second numbers denote in FCW filler wire from below listed. So chemical characteristics position tensile strength. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷனை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? FCWவில் ஃபில்லர் வயரோட அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா a sample is subjected to control tension until failure is called. ஒரு சாம்பிள் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அன்டில் இட்ஸ் ஃபெயில், பிரேக் ஆகிற வரைக்கும். ஸோ அது என்னன்னா டென்சைல் டெஸ்ட். சரிங்களா? டென்சைல் டெஸ்ட் தான் வந்து நம்ம ஸ்லோவாக கண்ட்ரோலாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விச் மெட்டல் காம்போசிஷன் இம்ப்ரூவ்ஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ குரோமியம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா a non-metallic solid material entrapped in well metal or between well metal and base metal. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லாக். ஓகேங்களா? ஸ்லாக் உங்களுக்கு வந்து ஸ்லாக் எந்த ப்ராசஸில் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்மா ப்ராசஸில் வந்து வரும். சரிங்களா? இது வந்து ஒரு நான் மெட்டாலிக் மெட்டீரியல். சரிங்களா? அது வந்து வெல் மெட்டலுக்குள்ளே வந்து என்ட்ராப் ஆகிருக்கும். சம்டைம் வந்து வெல் மெட்டலுக்கும் பேஸ் மெட்டலுக்கும் இதுவே லேயாச்சும் இருக்கும். சரிங்களா? ஸ்லாக். அடுத்து கேஸ் entrapped in the interrun layer due to not able to escape before solidifications. porosity. ஓகேங்களா? ஸோ கேஸ் வந்து உள்ள என்ட்ராப் ஆயிருக்கு. சரிங்களா? இன்டர்ன் லேயரில். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா porosity வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel weld. 2 வெல்டு பேரல் வெல்டு வந்து வெல்ட் பண்ணுறாங்க பக்கத்தில். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 mm இருக்கலாம், இல்லைன்னா 3 times த வால் திக்னஸ், விச் எவர் இஸ் கிரேட்டர். இதில் எது அதிகமோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? 20 mm ஆர் 3 times த திக்னஸ், வால் திக்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 2 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வில் அஃபெக்ட் த ஹீட் இன்புட். டைரெக்டாகவே சொல்லிடலாம். ஹீட் இன்புட் அஃபெக்ட் பண்ணுறது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? voltage and current. So what do PT stand for? உங்களுக்கு வந்து penetrant test. அடுத்து from the following which is not an arc welding. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெல்டிங் ப்ராசஸில் எது வந்து நாட் அன் ஆர்க் வெல்டு பார்த்தீங்கன்னா ESW, அதுதான் வந்து நாட் அன் ஆர்க் வெல்டு. மற்ற எல்லாமே ஆர்க் வெல்டு. அடுத்து a poor arc slope out during welding may leads to. ஸ்லோப் அவுட் டெக்னிக் வந்து எங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் வெல்டிங்கில் ஜீட்டா ப்ராசஸில் பண்ணுவோம். எதுக்கு?
உங்களுக்கு அந்த த கிராட்டர் கிராக், சரிங்களா? அது வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்லோப் அவுட் புவராக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கிராட்டர் கிராக் வந்து வரும். ஸோ அதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் டிஃபெக்ட் ஷால் பி ஃபவுண்ட் இன் சைட் பென் டெஸ்ட். இப்போ சைட் பென் டெஸ்ட் வந்து பண்ணுறீங்க, என்ன மாதிரி டிஃபெக்ட்லாம் அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன், லேக் ஆஃப் சைட்வால் ஃபியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து porosity occurs in weld due to following reason. porosity வந்து வெல்டில் வந்து வருது, அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோட் டேம்பர் ஆகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கலாம் எலக்ட்ரோட். செகண்ட் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் இருந்திருக்கலாம், ப்ரீஹீட் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் பேஸ்மெண்ட்டர். ஸோ இதனால் தான் உங்களுக்கு porosity வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஆஃப் 10 இன்ச் டயா பைப் குரூவ் வந்து இன் ஹரிசாண்டல் பொசிஷன், பைப் வந்து வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ பைப் வந்து வெர்டிக்கல் பொசிஷன், குரூவ் வந்து ஹரிசாண்டல் பொசிஷன். ஸோ அது என்ன பொசிஷன்? விச் பொசிஷன் இஸ் கரெக்ட்? குரூவ் வந்து ஹரிசாண்டல் பொசிஷன், அது என்ன பொசிஷன்? 1Gயா 2Gயா 3Gயா? ஸோ இட்ஸ் 2G. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைப்பு வந்து வெர்டிக்கல் பொசிஷன், குரூவ் வந்து ஹரிசாண்டல் பொசிஷன். ஸோ 2G ஹரிசாண்டல் பொசிஷன். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய 20 கொஸ்டின். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், சி யூ, பாய். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.